சில குறிப்புகளை நான் ஜெபிக்க போகிறோம். எதுக்காக உங்களுக்கு மைக்கில் நான் ஜெபிக்கிறேன்னா, கண்டிப்பாக ஜெபம் முக்கியம். கிறிஸ்தவ பிள்ளைங்களுக்கு ஜெபம் முக்கியம். நம்ம ஒவ்வொருவருமே ஆண்டவருடைய சமூகத்தில் என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். ஜெபிக்கும் போது தான் தேசம் வந்து எழுப்புதலை பார்க்க முடியும். ஜெபிச்சாதான் மக்கள் ரட்சிக்கப்படுவாங்க. ஜெபித்தாதான் தேவன் ஆண்டவர் சந்தோஷப்படுவாரு. ஜெபிக்கிற பிள்ளைகள் ஜெபத்தை கேட்கிற தேவன். சொல்லுங்க, ஜெபத்தை கேட்கிறவர்களே கேட்கிறவரே மாம்சமான யாவரும் உங்களுக்கு வருவான்னு சொல்லி சங்கீதம் சொல்லி தாவீது சொல்லி இருக்கிறார். சங்கீதம் 65ஆம் சங்கீதத்தில் 2ஆம் வசனம், மாம்சமான யாவரும் உங்களுக்கு வருவாங்க. ஜெபத்தை கேட்கிறது. நீங்க ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்க ஜெபத்தை கண்டிப்பா கேட்டு கர்த்தர் நிமித்தம் எல்லா மக்களையும் ரட்சிப்பாரு. அதனால வாய் வந்து ஆண்டவர் நமக்கு ஜெபத்தை தந்திருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஜெபம் அவர் விசுவாசம் கொடுத்துருக்காரு. தேவன் என் ஜெபத்தை கேட்பார் அப்படிங்கிற ஒரு பெரிய விசுவாசத்தை கொடுத்துருக்கிறாங்க ஏசப்பா. அந்த விசுவாசத்துல நம்ம வைத்து தேவனுடைய பிள்ளைகளை ஜெபிக்கணும். ஜெபிக்கும் போது இந்த நாட்கள ஒரு பெரிய விடுதலை ஜனங்களுக்கு கொடுப்பாரு. தேசத்துல ஒரு விடுதலை கொடுப்பாரு. தேசத்துல ஒரு பெரிய பாதுகாப்பு ஆண்டு கொடுப்பாரு. ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு தான் தேசம் பாதுகாக்கப்படும். ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு தான் தேசம் ஆசீர்வதிக்கப்படும். ஜெபிக்கிறது மத்தியில் தான் ஜெபிக்கதான் ஜனங்கள் செழிப்பாய் மாறுவார்கள். ஆண்டவருடைய பிள்ளைகளை நீங்கள் நானும் சில குறிப்புகள் நம்ம ஜெபிப்போம். அன்பின் பரிசுத்த பிதாவே, இந்த வேலைக்காக நன்றி செலுத்துற ஏசப்பா. இந்த வேலையில் உள்ள தகப்பனே தேசத்தை கற்பு ஒப்பு கொடுக்குறையா. உலகம் முழுவதும் ஏசப்படை கற்பு ஒப்பு கொடுக்குறையா. எல்லா மக்களும் ரட்சிக்கப்பட வேண்டுவதே உங்களுடைய சித்தமாக இருக்கிற அப்படின்னா எல்லா மக்களையும் கத்த ரட்சிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறேங்க. ரட்சித்து தாரும் ஆண்டுறேன். உலகம் முழுவதும் இருக்கிற உலக நாடு உலக தேசம் முழுவதும் இருக்கிற எல்லா மக்களையும் கத்த ரட்சித்து தாரும் ஆண்டவரை. ரட்சித்து தாரும் ஆண்டவரை. ரட்சித்து தாங்கப்பா. கிருமையா இறங்கி எல்லா மக்களையும் ரட்சிங்க ஏசப்பா. யார்கிட்ட எங்க குறை குற்றம்னாலும் அந்த குறை குற்றங்களை உணர்த்தி கர்த்தாவே அதுல இருந்து உங்களுக்கு பாவ மன்னிப்பு பெற்றுக்கொண்டு உடைய ஏசப்பா உங்க ரத்தத்தினால கழுவப்பட்ட பிள்ளைகளாக உடைய சமூகத்துல வந்து முழங்கால் போட கர்த்தனை கிருபை செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவரையும் பரிசுத்தப்படுத்துங்கப்பா. மக்களை நீங்க ரட்சித்து தாங்க ஏசப்பா. எல்லா அதிகாரிகளை ரட்சிங்க ஏசப்பா. அரசியல்வாதிகளை ரட்சிங்க ஏசப்பா. தலைவர்களை ரட்சிங்க ஏசப்பா. இப்படி நாமத்துக்கு விரோதமா எழும்புகிற மக்கள் எல்லாம் கர்த்தர் ரட்சிக்க வேண்டுமா ஜெபிக்கிறீங்க. சந்திமாண்டவரை 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 சந்திங்கப்பா. உடைய ஜனங்களுக்கு விரோதமா எழுந்த சவளை கத்தை சந்தித்தேனே தகப்பனே. சந்தித்து அவனை ரட்சித்தீரப்பா. சவளை பவனாய் மாற்றிருக்கு போல இந்த நாளையே கர்த்தாவை நீ மாற்ற வேண்டுமா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவுக்கு விரோதமா எழும்பின ஒரு நேபுகாத்நேச்சரை ரட்சித்தீரையா ஆண்டவரே. உடைய பிள்ளைக்கு விரோதமா எழும்பி தகப்பனே அவளை தகப்பனே அக்கினியில தீயில தள்ளி தூக்கி வீசுறதுக்கு கல்லெஞ்சம் அடைச்ச அந்த நேபுகாத்நேச்சரை நீ ரட்சித்த தேவன். இந்த நாளைக்கு உடைய பிள்ளைக்கு விரோதமா எழும்புகிற ஒவ்வொரு மக்களையும் என் கர்த்தர் ரட்சிக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன் ஐயா. நீ ரட்சியமாண்டவரே ரட்சியமாண்டவரே சந்தியமாண்டவரே தகப்பனே. உடைய ரட்சிக்கப்படாதவனை இந்த கரை குறுகி போகல. நீ ரட்சித்துடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறேன். கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. இந்த தேசத்தை பரிசுத்தப்படுத்துங்கப்பா. உலகம் முழுவதும் இருக்கிற எல்லா மக்களையும் ரட்சித்து தாரும் ஆண்டவரே. உங்களுடைய கற்பை ஒப்புக்கொடுக்கிறேன் ஐயா. சிறியோர் பெரியோர் முதியோர் வாலிபர் எல்லாத்தையும் ரட்சித்து தாங்க இசப்பா. நீங்க வாலிபர்கள் பெற்றோருக்கு கீழ்ப்படியாதவனை தகப்பனை ஸ்தோத்திர மனப்போல போக்குல போய் தகப்பனை மரணத்தை சந்திக்கிறார்கள் ஆண்டவரே. ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா. இந்த பிள்ளைங்களாம் என் தேவகத்தை ஒப்புக்கொண்டுகிறேன் ஆண்டவரே. ஒரு பயமே தெரியாதவனை கர்த்தாவே தகப்பனை குளிக்க போனாங்க குற்றாலங்கள் மலையிலிருந்துக்குள்ள செல்ஃபி எடுக்கிறேன்னு சொல்லி விழுந்துருந்தாங்க தகப்பனே. 3 பேர் 4 பேர் பைக்ல போறாங்க தகப்பனே. போதைகளை போடுறாங்கப்பா. கஞ்சாக்களை போடுறாங்கப்பா. குடிப்பழக்கத்துக்கு அடிமையாகி தகப்பனை மரணத்தை சந்திக்காங்க தகப்பனே. இந்த பிள்ளைகளாம் ரத்தத்தால கழுவப்பட்ட பிள்ளைகளாக பரிசுத்தமாக்கப்பட்ட பிள்ளைகளாக ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றுக்கொண்ட தேவ ராஜ்யத்தை சொந்தமாய் மாற்றும் ஆண்டவரே. கர்த்தர் செய்ய போற கிருபைக்காக நன்றி செலுத்துறோம். எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. இப்படி நாம் பயன்படுத்தியா ஊழியர் ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்கப்பா. தேவ நல்ல திருச்சபையை ஆசீர்வதிங்கப்பா. திருமணத்தை ஆசீர்வதிங்கப்பா. ஆண்டவரே உடைய கருத்துல ஒப்புக்கொடுக்கிறேன் ஐயா. ஆண்டவரே எல்லா குருவான ரட்சித்து தாங்க ஏசப்பா. மிஷனரிகளை ஆசீர்வதிங்கப்பா. ரட்சிப்பினால் அலங்கரிங்க ஏசப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்திக் கொண்டால் தன்னாத்மா நஷ்டப்படுத்தாங்க. அந்த லாபம் என்னென்னு ஒவ்வொரு ரட்சிக்கப்பட்ட அனுபவத்தோடு ஊழியத்தை செய்ய கத்த கிருபை கொடுப்பீராக ஜெபிக்கிறேன். ஊழியர் எல்லா பிள்ளைகளையும் நீங்க ஆசீர்வதிங்க ஏசப்பா. பரிசுத்தப்படுத்துங்கப்பா. ஆத்மா பார்த்தோடு கண்ணீரோடு நிக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. ஆசீர்வதிங்க தகப்பனே. ஆசீர்வதிங்க தகப்பனே. ஐயா தகப்பனே ஸ்தோத்திரம். மாற்று மக்கள் அழிந்து போய் கூடாதுன்னு சொல்லி அப்பா அப்படி சமூகத்தில் விழுந்து கிடக்கிற எல்லா ஊழியக்காரங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. பாதுகாத்துக் கொள்ளுங்க.
நாம் மைமனுக்கு போக்குவரத்தா கர்த்தர் பாதுகாத்துடுங்க. சரீரத்தால சுகத்தை கொடுங்க, பலன் கொடுங்க தகப்பனே. லட்சக்கணக்கான ஆத்மாக்களுக்கு ஆசீர்வாதமா நீ வைத்திருக்கிற எல்லா ஊழியர் பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. உடைய கரத்துல ஒப்பு கொண்டுக்கிறேன் ஆண்டவரே. 1-2 ஊழியத்தை செய்கிறேன் அந்த சிறு சிறு ஊழியர் பிள்ளைகளை பரிசுத்தப்படுத்தி ஆவியானவர் ஆளுகை செய்யுங்க. ஆசீர்வதிங்கப்பா, ஆசீர்வதிங்கப்பா. உங்க குடும்பத்தை ஆசீர்வதிங்கப்பா. நான் மைமன் பேசாப்பா அங்க செயல்களெல்லாம் கர்த்தர் முன்பாக கிரியை செய்யுங்கப்பா. வல்லமை வெளிப்படுத்துப்பா. ஆசீர்வதிங்க. இயேசுப்படி கர்த்தர் தாண்டி ஒப்புடுகிறோம். இயேசுவின் நாமத்தில் நான் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஜெபத்துக்கு செய்த தேவனை ஸ்தோத்திரிக்கிறோம். தொடர்ந்து கர்த்தர் பொறுப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு பிரசாந்தத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தரை சகலமும் மறவாதே. ஆமென், 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 ஆமென். ஆண்டவரே உமக்கு நன்றி சொல்றேன் சப்பா. காலையிலே வார்த்தையை தேவனை கொடுத்த கர்த்தர் கொடுத்த கிருபைக்காக நன்றி. தொடர்ந்து பொறுப்பெடுத்து நடத்தும் எங்களுடைய எல்லா துதிகளுமே கர்த்தர் செலுத்துகிறேன். சின்ன பிதாவே, ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு பிரசாந்தத்தை ஸ்தோத்திரி. ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தரை சகலமும் மறவாதே. ஆமென். ராஜா நன்றி, 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 நன்றிப்பா. ஆமென்.